ஹாய் அண்ட் அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி ஜே கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்பமும் கீமாவும் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கோம், அதாவது கால்படின்னு சொல்லுவாங்க. 400 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கோம். அதில் 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை முறி தேங்காய். சரிங்களா? இந்த உளுந்தையும் அரிசியும் ஒன்றா கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த தேங்காய் இருக்கட்டும். மாவு அரைக்க சொல்ல இந்த தேங்காயையும் ஒரு சைடு அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம கழுவி 2 தண்ணி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சாச்சுங்க. இது ஒரு 3 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு 3 மணி நேரம் போல். இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காயையும் அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு, கூடவே தேங்காயையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா ஊற்றி கலந்துக்கலாம். இந்த ஆப்ப மாவில் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை போடணும், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆப்ப சோடா மாவு, நம்ம வீட்டில் இருக்க ஆப்ப சோடா மாவு 1/4 டீஸ்பூன் போடணும். சர்க்கரை 2 ஸ்பூன் போடுங்க, அப்போ தான் ஆப்பம் நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கைவிட்டு நல்லா கரைச்சிட்டு மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் விடலாம். இப்போ நைட்டு செய்ய போகிறதா இருந்தால் காலையில் செய்ய போகிறதா இருந்தால் நைட் வரைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நைட்டு மூடி வைக்கிறேன், காலையில் பார்க்கலாம். இப்போது நம்ம நேற்று ஆட்டி வச்ச மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மாவு அழகாக புளிச்சு வந்திருக்குங்க, மேலே வந்திருக்கு. சரி, நம்ம கீமா செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ மட்டன் கைமா கறியாக வாங்கி அதை க்ளீன் பண்ணி இப்படி வடிய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் பச்சை பட்டாணி, ஒரு 200 கிராம் கேரட்டு, ஒரு 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 பத்து தேங்காய் எடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா பால் எடுக்கிறதுக்கு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை பால் எடுத்துக்கணும், அதாவது தலைப்பாலை தனியாக வச்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வர்ற பாலில் தனியாக எடுத்துக்கணும், கொஞ்சம் அரைச்சி. அதுக்கப்புறம் உள்ள பாலில் தான் நம்ம வேகவே விட போகிறோம். ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு வந்துக்கலாம். தலைப்பால் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சமாக இந்த அளவு தான் எடுக்கணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய தண்ணி செல்லுபடி ஆகாது. தலைப்பால் எடுத்துகிட்டு 2வது கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2வது பால் எடுத்துக்கோங்க. மொத்தத்துலேயே 2 பால் தான், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கீமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆன பிறகு சேர்க்கணுன்றதுலாம் இல்லைங்க, எல்லாத்தையுமே அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 உப்பு சேர்த்துட்டு வதக்கினாலும் ஓகே தான். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவு ஆற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. ஆனால் சேர்த்து தான் 3ஐயும் சேர்த்து தான் வதக்கணும், தனித்தனியாக வதக்க வேணாம். 3ஐயும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். கேரட்டு, பட்டாணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீமா, கேரட், பட்டாணி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீமாவையும் இதை உள்ளே சேர்த்துடலாம். கீமா சேர்த்தாச்சு. இப்போது நல்லா அதை கிளறி விடுங்க.
கீமா உங்களுக்கு கீமாவாக கிடைக்கல உங்கள் ஊரில் பக்கத்து உங்கள் ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் மட்டனாக எடுத்துகிட்டு போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து மிக்சியில் கொஞ்சம் பல்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மட்டன் ஆர் சிக்கன் எதில் வேணாலும் செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி 2 கிளறிட்டு இருக்க சொல்ல நம்ம கீமாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் இதில் இப்போ போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி மல்லி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதாவது 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு பச்சை மிளகா காரம் தான் அதில் அதிகமாக இருக்கணும். அதனால தான் நம்ம அதில் 4 பச்சை மிளகா வரைக்கும் சேர்த்துருக்கோம். இதில் பச்சை மிளகா ஃப்ளேவர் தான் நல்லா காட்டணும். அதனால நம்மளுக்கு காஞ்ச மிளகாய் பொடி கம்மியாக சேர்த்தா போதும். கூடவே 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 2ஆவதா பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை மட்டும் ஊற்றி நம்ம கிளறி விட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா இதுக்கு அதிகமான தண்ணி செல்லுபடியாகாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வரைக்கும் போட்டுடலாம். வரட்டும், 4 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். குக்கர் 4 விசில் அடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி எடுங்கன்னு பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்குதுங்க. கீமா கரெக்டாக தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் இல்லையா, தலைப்பால் சொல்லுவாங்க, அதாவது முதல்ல எடுத்த தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் லைட்டாக கொதி வர மாதிரி இருக்க சொல்ல மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான், கீமா ரெடி. இதுக்காக தான் நான் தண்ணி வந்து நான் குறைச்சி சேர்க்க சொன்னேன். தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த 2 பால்லையுமே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தான் எடுக்கணும். இவ்வளோதாங்க கீமாவோட இது. இங்கே தனித்தனியாக போட்டு வதக்கணும்லாம் இல்லை, இது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக கம்மன்னு வாசத்தோடு நல்லாயிருக்கும். இந்த டிஷ் வந்து எனக்கு எங்கள் மாமி சொல்லி கொடுத்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் மல்லி இலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கீமா ரெடி. இப்போ நம்ம கலந்து வச்ச ஆப்பமாவு இருக்கு இல்லையா, அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, எனக்கு கரெக்டான அளவு தண்ணியாக இருந்தது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு பார்த்துட்டு ஆப்பமாவு பதத்துக்கு ஊற்றிடுங்க. கல் சூடானதும் ஒரு கரண்டி ஊற்றி அதில் ஒரு சுற்றி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஆப்பம் சூப்பராகவே ரெடியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். சூப்பராக இருக்கா? இதே மாதிரி நம்ம அடுத்த ஆப்பத்தையும் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மட்டும் போதும். போட்டு அதையே சுற்றி விட்டுருங்க. நடுவில் அழகாகவே பொங்கி பஞ்சு மாதிரி வந்துடும். எக்ஸ்ட்ராவாலாம் நீங்கள் நடுவில் ஊற்ற தேவையில்லை. ஒரு சிலர் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஊற்றுறாங்க, பண்ணாதீங்க அப்படி. அது மாவு வந்து கொஞ்சம் கல்லுப்பட்ட மாதிரி ஆகிடும். அடுத்த ஆப்பமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆப்பமும் கீமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.